இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தமிழில். எல்லோரும் புக் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் 4வது பகுதி. இந்த பகுதியில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த பிட் இண்டியா சட்டம். இந்த பிட் இண்டியா சட்டத்தோட முக்கியத்துவம் என்ன, எதனால் இது போடப்பட்டது, இது எப்போ போடப்பட்டது, இதனுடைய தாக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிற விடயத்தை எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த பிட் அப்படிங்கிற நேமுக்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மொத்த கம்பெனி ரூலில் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773, அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1781. இந்த 2 வீடியோஸும் முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம போட்டிருக்கோம், நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிட் இண்டியா ஆக்ட். என்னது? பிட் இண்டியா ஆக்ட் 1784. 1784 பிட் அப்படிங்கிறவர் ஹீ இஸ் எ யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன். அந்த டைமில் பதவி ஏற்கிறார். அந்த டைம் பதவி ஏற்கும் பொழுது அப்போ தான் அவர் இந்தியாவை கவனிக்கிறாரு. என்ன மாதிரியான சூழல் இந்தியாவில் இருக்குது, ஊழல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எந்த வகையிலையுமே கம்பெனியானது இன்கம் அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு தரவே இல்லை. எப்போ பார்த்து டெபிட்டே காட்டிட்டு. ஸோ இந்த சூழலில் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா ஒரு ஆக்ட் தேவைப்படுது, அதாவது புதிய சட்ட திருத்தம் தேவைப்படுது. பழைய 2 சட்டமும் இங்கே செல்லுபடி ஆகலை அப்படின்னு முடிவு பண்ணி அவர் அதுக்காக முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. அந்த சட்டத்தின் படி ஒரு கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்கப்படுது, த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டன், த்ரூ விச் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்க கம்பெனியானது இரட்டை ஆட்சி முறையாக இருக்கும். இந்தியாவோட கவர்னர் இருவருக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சூழல். இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா இந்தியாவில் என்ன மாதிரியான ஒரு அரசாங்கம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கணிக்குது. அதன்படி என்ன பண்ணுது, அந்த அரசாங்கத்தோட தன்மையை 2ஆ பிரிக்குது. எப்படி? வணிகம் மற்றும் அரசியலா பிரிக்குது. வணிக செயல்பாடுகள், அரசியல் செயல்பாடுகள். இந்த புக்கில் அதான் கொடுத்துருப்பாங்க. இந்த வணிகம், இப்போ வணிகம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கம்பெனி கண்ட்ரோல்லையும், அரசியல் கம்ப்ளீட்டாக பார்த்தா பிரிட்டன் கண்ட்ரோல். பிரிட்டன் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் மெம்பர்ஸ்னு ஒன்று போட்டு அதை மெயின்டைன் பண்ண போகிறாங்க. அதன்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவில், இராணுவம், வருவாய் விவகாரங்கள், அதாவது இந்த வரி வசூல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாத்தையும் டோட்டலாக பிரிட்டன் கண்ட்ரோல்லே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் வியாபாரம் பண்ணுறது மட்டும்தான் இங்கே அப்படின்னு. அதான் நான் சொல்லியிருக்கேன். வணிகம், கமர்ஷியல் எல்லாம் புக் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் அண்ட் பாலிட்டிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி செப்பரேஷன், இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதாவது வணிகம் மற்றும் அரசியல் செயல்பாடுகளை வேறுபடுத்தி தனித்தனியாக பிரிப்பது தான் இந்த சட்டத்தோட முக்கிய நோக்கம். இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் முன்னாடியே சொன்னேன், ஏன்னா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டப்ப கோர்ட் ஆஃப் டைரக்டர் நிர்மாணிக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. பட் அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர் இனிமேட் என்ன செய்வாங்கன்னா கமர்ஷியல் அஃபேர்ஸ், அதாவது வணிகம் தொடர்பான விஷயத்தை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் டு மேனேஜ் பொலிட்டிக்கல் அஃபேர் அப்படின்னா என்ன, அரசியல் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயமும் த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு குழுவை பிரிட்டன் அரசானது நிறுவுது. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இனிமேட்டு அரசியல் தொடர்பான கருத்துக்களையும் எல்லாமே பார்த்துக்குவாங்க. இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன, அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னன்னா supervise, direct all the operations of the civil and military government revenue of the British possessing in India. இந்த board of control அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கட்டுப்பாட்டு வாரியம் அல்லது நிர்வாக வாரியம்னு சொல்லலாம். இவங்க என்னென்ன மாதிரியான வேலைகளை இந்தியாவில் செய்வாங்க அப்படின்னா சிவில், மிலிட்டரி, ரெவென்யூ 3 விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த பிரிட்டிஷ் பொசஷன் இன் இந்தியா அப்படின்னு என்ன அர்த்தம்னா கம்பெனியோட கண்ட்ரோல்ல இருந்த அனைத்து இடங்களையும் இனிமேல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவின் பிரிட்டிஷ் உடைமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிட்டிஷோட உடைமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த எதுனா கம்பெனி கண்ட்ரோல்ல இருந்த அத்தனை இடமும் கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ். இப்போ இந்த சிவில்னா என்ன, மிலிட்ரி அண்ட் ரெவென்யூ, இந்த 3 விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இந்த கண்ட்ரோல் போர்ட் அல்லது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அல்லது கட்டுப்பாட்டு வாரியம் அல்லது நிர்வாக வாரியம், இந்த இத்தனை வகையில் அழைக்கலாம். ஏன்னா கேள்விகள் எப்படி வேணால் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இத்தனை வார்த்தைகள் சொன்னேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா தயவுசெய்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஸோ இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன செய்யும்னா அரசியல் விவகாரங்களை கம்ப்ளீட்டாக அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க. அரசியல் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயம். அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் என்னென்ன, வருவாய்த்துறை, அவங்களுக்கு ரெவென்யூ தானே பிரச்சனை.
ஏன்னா எப்போ பாரு கம்பெனியானது நஷ்டத்தை காட்டிட்டு இருந்தது, இந்தியாவில் நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு காட்டி கொண்டு இருந்தனால தான் இந்த பிட் இந்தியா சட்டமே வந்தது. ஸோ டோட்டல் ரெவென்யூ என்ன பண்ணிடுறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது இராணுவ நடவடிக்கை, மிலிட்ரி அஃபேர்ஸ். ஸோ மிலிட்ரி அஃபேர்ஸ், ரெவென்யூ, சிவில், இந்த விஷயம் அத்தனையுமே யார் கண்ட்ரோலில் போயிடுது, யார் கண்ட்ரோலில், பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் போயிடுது. அதையெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக என்ன செய்யாங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது நிர்வாக வாரியம் அல்லது கட்டுப்பாட்டு வாரியத்தை அமைக்கிறாங்க. அடுத்து இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 2 முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை, ரீசன்ஸ், அதாவது 2 ரீசன்ஸ் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த புக்கில் இருக்கிறது தான் 2 முக்கிய நோக்கங்களை கொண்டிருந்தது. முதல் நோக்கம், இப்பதான் முதல்ல அது வரைக்கும் கம்பெனி ஆட்சி பகுதி இருந்த அத்தனை இடமும் இனிமேட் என்ன செஞ்சிட்டாங்க, பிரிட்டனோட கண்ட்ரோல்ல இருக்க இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது அந்த செகண்ட் ஒன் என்ன, the Britain government was given the supreme control over the company affair and its administration on India. அது இரண்டாவது என்ன செய்யறாங்க அப்படின்னா டோட்டல் சுப்ரீம் கண்ட்ரோல், எல்லா கண்ட்ரோலும் யார் கண்ட்ரோல்ல போயிடுச்சு, பிரிட்டன் கண்ட்ரோல்ல போற மாதிரியான ஒரு சூழலை அமைக்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை இயற்றிட்டாங்க. ஸோ இனிமேல் கம்பெனி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய, அதாவது சுப்ரீம் கண்ட்ரோல் ஓவர் த கம்பெனி அஃபேர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், கம்பெனிக்கிட்ட இருந்த அத்தனை சுப்ரீம் கண்ட்ரோலும் மேலும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியாவும் யார்கிட்ட போயிடுச்சு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட போயிடுச்சுன்னு சொல்லலாம். சரிங்களா. இந்த டிராபேக்ஸ் ஆஃப் த பிட் இந்தியா ஆக்ட் என்னென்ன மாதிரியான குறைகள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட், இந்த கவர்னர் ஜெனரல் இருக்கார் இல்லைங்களா, யாரு, வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ இவரு சர்வ் டு 2 மாஸ்டர், 2 அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல். ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் கிரவுன், அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இது டியூல் சிஸ்டமா இருந்துச்சு, ஒரு கன்ஃபியூசபிள் சிஸ்டம். அடுத்தது, no boundaries between the responsibility of the board of control and the court of director of the company. இந்த ஆக்டோட பெரிய ப்ராப்ளமே தேர் நோ கிளியர் பவுண்டரி. வாட் இஸ் மீன் பை பவுண்டரினா, சரியான எல்லைகள், அதிகார எல்லைகள் பகுக்கப்படலை. யாருக்கும், போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் கோர்ட் ஆஃப் டைரக்டர் 2 பேருக்குமே அதிகார எல்லைகள், உங்களுக்கு இதுதான் அதிகாரம், உங்களுக்கு இதுதான் அதிகாரம் என்று பகிர்ந்து கொடுக்கல, பகுக்கப்படலை. ஸோ இந்த சூழல்ல டோட்டல் வெயிட், அதாவது டிசிஷன் மேக்கிங் கம்ப்ளீட்டா யார் கண்ட்ரோல்ல போயிடுச்சுன்னா கவர்னர் ஜெனரல் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. அவங்க தான் என்ன பண்ணியிருந்தது, எல்லா முடிவுகளையும் அவரே எடுக்க வேண்டிய ஒரு சூழலை கிரியேட் பண்ணிச்சு. அது வரைக்கும் இண்டிபெண்டா இருந்த மெட்ராஸும் பார்த்தீங்கன்னா பெங்கால், அதாவது கல்கத்தா கவர்னர் கீழே கண்ட்ரோல்ல வந்துருச்சு. இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே யாரு ஜுடிஷரியில எந்த ஒரு விஷயமும் பண்ணல. அதாவது ஜுடிஷரியில, அதாவது கோர்ட் விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கோர்ட், ஏன்னா செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா வந்ததே பார்த்தீங்கன்னா நீதித்துறையோட அந்த அதிகாரத்தை குறைக்கிறதுக்கு தான் வந்தது. ஆனால் பட் இந்த பிட் இந்தியா ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை 2ஆக பிரிச்சுது. கேள்விகள் கேட்கலாம், என்ன மாதிரி கேள்விகள் கேட்கலாம் பார்க்கலாங்களா. பிட் இந்தியா ஆக்டோட இயர் கேட்கலாம், 1784. அடுத்தது, இந்த பீரியடில் அங்கே பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் யார். அடுத்தது, இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதாவது இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, விளைவுகள் என்ன, குறைபாடுகள் என்ன, அப்புறம் கன்க்ளூஷன், உங்களோட கன்க்ளூஷன் சொல்லணும். இந்த உங்களோட பார்வையில் இந்த பிட் இந்தியா சட்டமானது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு எஸ்ஏ ரைட்டிங் பிட் இந்தியா சட்டம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா யூ ஷுட் ரைட் த இயர். அப்போ அதோட பேக்ரவுண்ட், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எழுதணும். ஒரு சட்டத்தோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், எப்போவுமே லா பற்றி கேள்விகள் கேட்கும் பொழுது ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எழுதணும். அடுத்தது அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் மட்டும் கிடையாது, எக்கனாமிக் பேக்ரவுண்டும் எழுதணும். ஏன்னா இந்த சட்டமே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பேக்ரவுண்டால் தான் எழுந்தது. ஏன்னா எப்போ அவன் காசு, அதாவது டெபிட், எப்போ பாரு கடன், காசு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவில் நிறைய செலவாகுதுன்னு சொல்லிட்டு பிரிட்டன் கவர்மெண்ட்டை கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இந்த சட்டம் உருவாச்சு. ஸோ என்ன மாதிரியான தாக்கம், எந்த மாதிரியான அந்த சட்டம் எந்த மாதிரியான தன்மையை ஏற்படுத்திச்சு இந்தியாவில் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா, இதே எஸ்ஏ ரைட்டிங். ஸோ நன்றி நண்பர்களே. இப்போ பிட் இந்தியா சட்டம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா அடுத்த சட்டமான ஆக்ட் ஆஃப் 1786 பார்க்க போகிறோம். சரிங்களா, ஓகே. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா
சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பான வீடியோஸ், நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து என்ன வரும், உங்களுக்கு மெயில் வரும், நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக என்ன பண்ணிக்கலாம், என்னோடய வீடியோஸை என்னோடய மெயில்ஸை மட்டும் நீங்கள் வரிசையாக வச்சுக்கலாம். நான் வரிசையாக போட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஃபோல்டர் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணலான்னா, நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து வரிசையாக லிங்க்கை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வீடியோஸை பார்த்துக்கலாம். இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம போடுற எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.